ஓம் சாந்தி. இன்றைய முரளி 27/3/2026 பார்த்தாதான் மதுபன். இனிய குழந்தைகளே, ஞானக்கடல் தந்தை மூலமாக நீங்கள் மாஸ்டர் ஞானக்கடலாக மாறி இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்து இருக்கிறது. அதனால் நீங்கள் திரிநேத்திரிகள், திரிகால்தரிசிகள் மற்றும் திரிலோகநாதர்கள். கேள்வி: குழந்தைகள் உங்களைத் தவிர வேறு யாரும் உலகிற்கு ஆன்மீக சேவை செய்ய முடியாது. ஏன்? பதில்: ஏனென்றால் உங்களுக்கே சுப்ரீம் ஆத்மாவின், அதாவது சிவபாபாவின் சக்தி கிடைக்கிறது. முதலில் ஆத்மாக்கள் உங்களுக்கு சுப்ரீம் ஆத்மா மூலமாக ஞான ஊசி போடப்படுகிறது. அதனால் நீங்கள் 5 விகாரங்களை தாமும் வெற்றி பெறுகிறீர்கள், பிறரையும் வெற்றி பெற வைக்கிறீர்கள். இப்படிப்பட்ட சேவை வேறு யாரும் செய்ய முடியாது. ஒவ்வொரு கல்பமும் குழந்தைகள் நீங்களே இந்த ஆன்மீக சேவை செய்கிறீர்கள். ஓம் சாந்தி. தந்தை நினைவில் அமர வேண்டும், வேறு எந்த தேகதாரிய நினைவிலும் அமரக்கூடாது. புதிதாக வருபவர்களுக்கு தந்தை யாரென்றே தெரியாது. அவர் பெயர் மிக சகஜமாக சிவபாபா என இருக்கிறது. தந்தையை குழந்தை அறியாதது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. சிவபாபா மிக உயர்ந்தவர், அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர், அழுக்கான அனைவரையும் தூய்மையாக மாற்றுபவர், அவரே அனைவருடைய துக்கத்தையும் போக்குபவர் என்றும் சொல்கிறார்கள். எனினும் அவர் யார் என்பது PK உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நீங்கள் அவருடைய பேரன் பேத்திகள். அதனால் நிச்சயம் தமது தந்தையையும் அவரது படைப்பின் முதலிடை கடையையும் அறிவீர்கள். தந்தை மூலமாக குழந்தைகளே அனைத்தையும் அறிந்து கொள்கிறீர்கள். இந்த அழுக்கான உலகம் அனைத்து கலியுக அழுக்கானவர்களையும் எப்படி சத்தியுக தூய்மையாக மாற்றுகிறார் என்பது PK உங்களை தவிர வேறு யாருக்கும் உலகில் தெரியாது. கலியுக துர்கதியிலிருந்து விடுவித்து சத்தியுக சத்கதி தரும் வள்ளலாக தந்தை மட்டுமே இருக்கிறார். சிவ ஜெயந்தியும் பாரதத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. நிச்சயம் அவர் வருகிறார். ஆனால் பாரதத்திற்கு எதை கொடுக்கிறார் என்பது பாரதவாசிகளுக்கு தெரியாது. ஒவ்வொரு வருடமும் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஞானத்தின் 3வது கண் இல்லை. அதனால் தந்தையை அறியவில்லை. பாடல்: கண்ணில்லாத குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு. நாங்கள் எல்லோரும் குருடர்கள் என்ற இந்த பாடல் மனிதர்களே உருவாக்கியது. இந்த ஸ்தூல கண்கள் எல்லோருக்கும் இருக்கின்றன. இருந்தும் தம்மை குருடர்கள் என்று ஏன் சொல்கிறார்கள்? ஞானத்தின் 3வது கண் யாரிடமும் இல்லை என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தந்தையே அறியாத அஞ்ஞானம் தந்தையே தந்தை மூலமாக அறிய வேண்டும். இதைத்தான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. தந்தை ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கிறார். அதன் மூலமாக நீங்கள் முழு படைப்பின் முதலிடை கடைசியை அறிந்து கொள்கிறீர்கள். ஞானக்கடலின் குழந்தைகள், நீங்கள் மாஸ்டர் ஞானக்கடல் ஆகிறீர்கள். 3வது கண்ணை பெறுவது என்றால் திரிநேத்ரி, திரிகால்தரிசி, திரிலோகநாதர் ஆகிறீர்கள். சத்தியுக எஜமானர்களாக இருந்த லட்சுமி நாராயணருக்கு அந்த ஆஸ்தி எப்படி கிடைத்தது? இவர்கள் எப்போது வந்தார்கள்? பிறகு எங்கே சென்றார்கள்? பிறகு எப்படி ராஜ்யத்தை பெற்றார்கள் என்பது பாரதவாசிகளுக்கு தெரியாது. அவர்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த தேவர்கள் தூய்மையாக இருந்தார்கள். நிச்சயம் தந்தையே அப்படி தூய்மையாக மாற்றுவார். பாரதவாசிகள் உங்களுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். நீங்கள் தேவர்களையும் சிவனையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். சிவனுக்கு பிறவியும் பாரதத்தில் ஏற்பட்டு இருந்தது. மிக உயர்ந்தவர் பகவான். சிவ ஜெயந்தியும் இங்கே கொண்டாடுகிறார்கள். ஜெகதம்பா சரஸ்வதி, ஜெகத்பிதா பிரம்மாவின் பிறவியும் இங்கேயே ஏற்பட்டன. லட்சுமி நாராயணரின் பிறவியும் இங்கேயே ஏற்படுகிறது. அவர்களே ராதா கிருஷ்ணர். இதையும் பாரதவாசிகள் அறியவில்லை. பதித்த பாவனரே வாருங்கள் என அழைப்பதால் அனைவரும் நிச்சயம் பதித்தமாக இருக்கிறார்கள். எங்களை தூய்மையாக்க வாருங்கள் என சாது, சன்னியாசி, ரிஷி, முனி போன்ற எல்லோரும் அழைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பாவங்களை கழுவ கும்பமேளா போன்ற இடங்களுக்கும் போகிறார்கள். கங்கையை பதித்த பாவனி என்று நினைக்கின்றார்கள். பதித்த பாவனரே வாருங்கள் என அழைக்கிறார்கள். அப்போது மனிதர் எப்படி ஒருவரை தூய்மையாக்க முடியும்? நீங்கள் முதலில் தேவி தேவ தர்மத்தில் இருந்தபோது அனைவரும் தூய்மையாக இருந்தீர்கள். இப்போது அழுக்காக இருக்கிறீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். வழிகாட்டுங்கள் பிரபு என சொல்கிறார்கள். அப்படியானால் எங்கே போகும் வழி? பாபா ஜீவன் முக்திக்கு செல்லும் வழியை சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். எங்களிடம் 5 விகாரங்கள் இருக்கின்றன பாபா. நாங்கள் எல்லோரும் சொர்க்கத்தில் இருந்தபோது விகாரமின்றி இருந்தோம். இப்போது விகாரியாக அழுக்காக மாறிவிட்டோம். இதன் ரகசியத்தை கொஞ்சம் புரிய வையுங்கள் என்று கேட்கிறார்கள். இவை ஒன்று கட்டுக்கதைகள் இல்லை. ஸ்ரீமத் பகவத்கீதை என்றால் பரமாத்மாவால் சொல்லப்பட்ட கீதை என்பதை தந்தை புரிய வைக்கிறார்.
பதித்தர்களை தூய்மையாக்குபவர் நிராகார பகவான். மனிதர்களை பகவான் என்று சொல்ல முடியாது. இவ்வளவு பெரிய பெரிய குருமார்கள் இருந்தும் பாரதம் ஏன் இவ்வளவு அழுக்காக சோழியைப் போல மாறியது என்று தந்தை கேட்கிறார். பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்பது நேற்றைய விஷயம். பாபா பாரதத்திற்கு சொர்க்கத்தை பரிசாக கொடுத்திருந்தார். அழுக்கான பாரதவாசிகளுக்கு ராஜயோகத்தை கற்பித்து தூய்மையாக மாற்றி இருந்தார். இப்போது மீண்டும் சேவதாரியாக குழந்தைகளிடம் தந்தை வந்திருக்கிறார். தந்தை ஆன்மீக சேவதாரி மற்ற எல்லா மனிதர்களும் உலகிய சேவதாரிகள், சன்னியாசிகளும் உலகிய சேவதாரிகளே. அவர்கள் அமர்ந்து புத்தகங்கள் போன்றவற்றை சொல்கிறார்கள். நிராகார நான் சாதாரண வயோதிக உடலில் பிரவேசம் செய்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். பாரதவாசி குழந்தைகளே, ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைப்பதை பாருங்கள். இந்த பிரம்மா சொல்வது இல்லை, ஆனால் அந்த நிராகார தந்தை இந்த உடலை ஆதாரமாக பெறுகிறார். சிவனுக்கு சொந்த உடல் இல்லை. சாலிகிராம ஆத்மாக்களுக்கு அவரவர் சரீரம் இருக்கிறது. பிறவிகளில் வந்து அழுக்காகிறார்கள். இப்போது முழு உலகமும் அழுக்காக இருக்கிறது. தூய்மையாக ஒருவரும் இல்லை. நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகு அழுக்கு ஏறியதால் சதோவிலிருந்து ரஜோ தமோவிற்கு வந்தீர்கள். பாரதவாசிகள் உங்களிடம் சிவபாபா சரீரத்தை பெறுகிறார். அதை பாக்கிய ரதம் என்றும் சொல்கிறார்கள். கோவில்களில் சங்கரரின் சித்திரத்தை காட்டுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சிவனையும் சங்கரையும் ஒன்றாக நினைக்கின்றார்கள். சிவன் நிராகார, சங்கரர் ஆக்கார, சூட்ச்ம சரீரதாரி என்பதை புரிந்து கொள்ளவில்லை. சிவசங்கர என எப்படி ஒன்றாக சொல்கிறார்கள்? நல்லது. பிறகு காளை மீது சவாரி செய்வது யார்? சிவனா அல்லது சங்கரனா? சூட்ச்மவதனத்தில் காளை எங்கிருந்து வந்தது? சிவன் மூலவதனத்தில் இருக்கிறார். சங்கரன் சூட்ச்மவதனத்தில் இருக்கிறார். மூலவதனத்தில் அனைத்து ஆத்மாக்களும் இருக்கின்றன. சூட்ச்மவதனத்தில் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் மட்டும் இருக்கிறார்கள். அங்கே விலங்குகள் இருப்பதில்லை. நான் சாதாரண வயோதிக உடலை பிரவேசம் செய்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். குழந்தைகள், நீங்கள் உங்கள் பிறவிகளை அறியவில்லை. சத்தியுக ஆரம்பத்திலிருந்து நீங்கள் எத்தனை பிறவிகள் எடுத்தீர்கள்? 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றீர்கள். இப்போது இருப்பது கடைசி பிறவி. தூய அமரலோகமாக இருந்த பாரதம் இப்போது அழுக்கான மரணலோகமாக இருக்கிறது. அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒருவரே. பரம பிதா பரமாத்மா நிராகார சிவனுடையது. ருத்ரமாலை சிஷி 108 ருத்ரமாலை என்று சொல்லப்படுகிறது. அனைவரும் சிவனது கழுத்து மாலையாக இருக்கின்றார்கள். தந்தை பதித்த பாவனராக, அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாக, அனைவருக்கும் ஆஸ்தி கொடுப்பவராக இருக்கிறார். லோகீக தந்தையிடமிருந்து எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது. அதை சன்னியாசிகள் காக்கை எச்சம் அற்ப சுகம் என்று நினைக்கின்றார்கள். உண்மையில் உங்கள் சுகம் காக்கை எச்சம் போன்ற அற்ப சுகம் என்று தந்தை சொல்கிறார். தந்தையே அழுக்கானவர்களை தூய்மையாக, அதாவது முட்களை மலர்களாக ஞானத்தால் மாற்றுகிறார். இது கீதையின் ஞானம். இந்த ஞானத்தை எந்த மனிதரும் புரிய வைக்க முடியாது. ஞானக்கடல் பதித்த பாவன தந்தையே புரிய வைக்க முடியும். தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமே சத்கதியின் பக்கம் போகிறீர்கள். இப்போது நீங்கள் சங்கமத்தில் இருக்கின்றீர்கள். அவர்கள் கலியுகத்தில் இருக்கின்றார்கள். இப்போது இது கலியுகத்தின் கடைசி நேரம். மகாபாரத போரும் முன்னால் நிற்கிறது. 5000 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் ராஜயோகம் கற்றபோது வைக்கோல் போருக்கு, அதாவது உலகிற்கு நெருப்பு பற்றியது. இப்போது இப்படி லட்சுமி நாராயணராக மாறுவதற்கு நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள். மற்ற எல்லா பக்தி மார்க்கம் தந்தை எப்போது வருகின்றாரோ அப்போது சொர்க்கத்தின் கதவை திறக்கிறார். இந்த சிவசக்தி பாரத தாய்மார்கள் பாரதத்தை ஸ்ரீமத் படி சொர்க்கமாக மாற்றுகின்றார்கள் என்று தந்தை சொல்கிறார். சிவசக்தி பாரத தாய்மார்கள், நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றீர்கள். நீங்கள் சிவனின் குழந்தைகள். அவரையே நினைவு செய்கின்றீர்கள். சிவனிடமிருந்து சக்தி பெற்று 5 விகார வடிவ விரோதிகளை வெற்றி பெறுகின்றீர்கள். குழந்தைகள், நீங்கள் 5000 வருடங்களுக்கு முன்பும் பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்தீர்கள். அந்த சமூக சேவகர்கள் உலகிய சேவை செய்கிறார்கள். இது ஆன்மீக சேவை. சுப்ரீம் ஆத்மா ஆத்மாக்களுக்கு ஊசி போடுகிறார், கற்பிக்கிறார். ஆத்மாவே கேட்கிறது. நீங்கள் ஆத்மாக்கள், நீங்களே 84 பிறவி எடுக்கின்றீர்கள். ஒரு சரீரத்தை விடுத்து அடுத்ததை எடுக்கின்றீர்கள். 84 பிறவிகளில் உங்களுக்கு 84 தாய் தந்தை இருக்கிறார்கள். சத்தியுக திரத்தாவில் நீங்கள் சொர்க்கத்தை சுகத்தை பெறுகின்றீர்கள். இப்போது தந்தை மூலமாக மீண்டும் சுகத்தின் ஆஸ்தி பெறுகின்றீர்கள். உண்மையில் பாரத கண்டத்தில் இந்த லட்சுமி நாராயணர் ராஜ்யம் இருந்தது. அங்கே அரக்கர்கள் யாரும் இருக்கவில்லை. இப்போது இந்த பழைய உலகிற்கு தீ பிடிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். நான் ஞான யாகத்தை படைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பவித்திர தேவர்கள் ஆகிறீர்கள். தேவராக மாற ஆயிரக்கணக்கில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகளுக்கு சத்கதி கொடுக்க தந்தை வந்திருக்கின்றார். குழந்தைகள், உங்களை முள்ளிலிருந்து மலராக மாற்றுகிறேன். உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். அதன் மூலம் நீங்கள் முழு நாடகத்தையும் சிவபாபா என்ன பாகத்தை நடிக்கின்றார் என்று எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறீர்கள். பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் கனெக்ஷன் என்ன என்பதும் தெரியும். விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வந்ததாக அவர்கள் காட்டுகிறார்கள். பிரம்மாவே சென்று விஷ்ணு ஆகிறார்.
பிராமணரிலிருந்து பிறகு தேவர், விஷ்ணுவிலிருந்து பிரம்மாக 5000 வருடங்களாவது உங்களுக்கு தெரியும். இந்த ஞானம் உங்களிடம் இருக்கிறது. பிராமணர்கள் உங்கள் நாபி கமலத்திலிருந்து விஷ்ணுபுரி தோன்றுகிறது, விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வந்ததாகவும் பிறகு அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை சொன்னதாகவும் அவர்கள் சித்திரங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். இப்போது நீங்கள் பிரம்மா மூலமாக முழு சாரத்தையும் புரிந்து கொள்கின்றீர்கள். முக்கிய தர்ம சாஸ்திரங்கள் 4 என்று தந்தை சொல்கிறார். முதலாவது தேவ தர்மத்தின் சாஸ்திர கீதை. கீதையை சொன்னது யார்? சிவபாபா. ஞானக்கடல் பதித்த பாவனர் சுகக்கடல் சிவபாபா. அவர் அமர்ந்து பாரத கண்டத்தை சொர்க்கமாக்கினார். ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படி செய்யவில்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் என்னிடமிருந்து ஞானத்தை கேட்டு ஸ்ரீ கிருஷ்ணராக மாறினால் இது மறைமுக விஷயம். புது புது குழந்தைகள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. சிவபாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்தார், அதில் இந்த லட்சுமி நாராயண ஆட்சி செய்தார்கள். இப்போது நீங்கள் மனிதரில் இருந்து தேவராக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மரணலோக துக்க தாமத்தில் இது உங்கள் கடைசி பிறவி என்று தந்தை சொல்கிறார். பாரதம் அமரலோகமாக இருந்தது, அங்கே துக்கத்தின் பெயரே இல்லை. பாரதம் தேவ பூமியாக இருந்தது, இப்போது சுடுகாடாகிவிட்டது, பிறகு தேவ பூமியாக மாறும். இவையெல்லாம் புரிந்து கொள்ளும் விஷயங்கள். இது மனிதரில் இருந்து தேவராகும் பாடசாலை. இது ஒன்றும் சன்னியாசியின் சத் சங்கம் இல்லை. அங்கே அமர்ந்து சாஸ்திரங்களை சொல்கின்றார்கள். எதுவரை 7 நாள் கோர்ஸ் கேட்கவில்லையோ அதுவரை இந்த விஷயங்களை புதியவர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த நேரம் பக்தர்கள் எல்லாம் மனிதர்களாக இருக்கிறார்கள். அவர்களின் ஆத்மாக்களும் நினைவு செய்கின்றன. ஒரு காதல பரமாத்மாவிற்கு அனைவரும் காதலிகள். தந்தை வந்து உண்மையான கண்டத்தை உருவாக்குகிறார். அரை கல்பத்திற்கு பிறகு ராவணன் வந்து பொய்யான கண்டத்தை உருவாக்குகிறார். இப்போது இருப்பது சங்கமம். இவை அனைத்து புரிந்து கொள்ளும் விஷயங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பார்த்தாதவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. தந்தை ஸ்ரீமத்துப்படி நடந்து பாரதத்திற்கு மிக உண்மையான ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். சர்வ சக்திவான் தந்தையிடமிருந்து சக்தி பெற்று 5 விகார வடிவ விரோதிகளை வெற்றி பெற வேண்டும். 2. மனிதர்களில் இருந்து தேவராக மாற நிச்சயம் பவித்திரமாக வேண்டும். ஞானத்தை தாரணை செய்து முள்ளிலிருந்து மலராக மாற வேண்டும், பிறரையும் ஆக்க வேண்டும். வரதானம். விநாச நேரத்தில் பேப்பரில் பாஸ் ஆகும் அகாரி லைட் ரூப் தாரியாக. விநாச நேரத்தில் பேப்பரில் பாஸ் ஆவதற்கு, அதாவது அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்தையும் எதிர்கொள்வதற்கு அகாரி லைட் ரூபத்தாரி, அதாவது பரிஸ்தா ஆகுங்கள். எப்போது போக வர லைட் ஹவுஸ் ஆவீர்களோ அப்போது உங்கள் இந்த உருவம் சரீரம் தெரியாது. அது பாகத்தை நடிக்கும் நேரம் வேடமணிந்து காரியம் முடிந்தவுடன் வேடத்தை களைவது போல இருக்கிறது. ஒரு நொடியில் தாரணை செய்யுங்கள், ஒரு நொடியில் விலகுங்கள். எப்போது இந்த பயிற்சி இருக்குமோ அப்போது இவர் ஒளியின் ஆடை அணிந்தவர், ஒளியே இவரது அலங்காரம் என்பதை பார்ப்பவர் அனுபவம் செய்வார். ஸ்லோகன். ஊக்கம் உற்சாகத்தின் இறக்கைகள் சதா கூடவே இருந்தால் ஒவ்வொரு காரியத்திலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். அவ்வியக்த செய்கை. நம்பிக்கை அஸ்திவாரத்தை வலுவாக்கி சதா பயமின்றி கவலையின்றி இருங்கள். தந்தை சர்வசக்திவன அவரது கரத்தை பற்றுபவர் சேர்ந்து விட்டார். இந்த நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் துணைவர் சக்திசாலிதானே, அதனால் கடந்து விடுவீர்கள். சதா இப்படி நிச்சய புத்தி வெற்றி ரத்தினமாக இருங்கள். இதே நினைவில் இருங்கள். முடிந்தது முற்றுப்புள்ளி வைத்து முன்னேறுங்கள். விசேஷ குறிப்பு. இன்று அன்பான பாத்தாதாவின் மிகச் செல்லமான உள்நாட்டு வெளிநாட்டு அனைத்து பிராமண குடும்பத்தின் உயிரான நாம் எல்லோருடைய உள்ளத்தையும் ஆட்சி செய்யும் இனிய தாதி ஜானகியின் புண்ணிய நினைவு நாள். தாதி 104 வருட ஆயுள் வரை விதேகி மற்றும் ஜீவன் முக்தி ஸ்திதியில் இருந்து ஞான தானத்தோடு குணங்களையும் தானம் செய்து முழு குடும்பத்திற்கும் அலௌகிக பாலனை கொடுத்தார். அவரது ஞானத்தின் ஆழமான சாரம் நிறைந்த ரகசியங்கள் நிறைந்த ஆன்மீக வகுப்புகள் எல்லோருக்கும் வழிகாட்டி வருகின்றன. இன்றும் அவரது குடைநிழலும் அவர் மூலமாக கிடைத்திருக்கும் விலை மதிப்பற்ற அறிவுரைகளும் அநேக பிராமண மாணவர்களின் காதுகளில் ரீங்காரம் இடுகின்றன. தாதிஜி உண்மை, தூய்மை மற்றும் எளிமையின் மூர்த்தியாக இருந்தார். தாதிஜி மூலமாக கிடைத்திருக்கும் அநேக விலைமதிப்பற்ற அறிவுரைகளில் சில அறிவுரைகள் இங்கே கொடுக்கப்படுகின்றன. அனைவரும் இவற்றை கடைபிடிக்க வேண்டும். 1. தனது சூட்ச்ம அபிமானத்தை அறிந்து அதை சீக்கிரம் அழிப்பதே தன் மீது ஆசீர்வாதம் செய்து கொள்வதாகும். 2. அதிகமாக யோசிப்பதால், பேசுவதால் மற்றும் கவலையால் சக்தி செலவு ஆகிறது. அமைதியாக இருந்தால் சக்தி சேமிப்பாகும். 3. யாருடைய குறையும் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. உள்ளத்தை சுத்தமாக வைத்தால் நிம்மதியாக இருக்க முடியும். 4. புரிதலால் வீணானவற்றை நெகட்டிவை முடிக்க வேண்டும், அதனால் அமைதி பிரியராவீர்கள். 5. தந்தையிடமிருந்து பரிசு பெற வேண்டுமென்றால் நியமப்படி நடங்கள்.
எங்கும் கொஞ்சம் கூட பற்றோ சாய்வோ இருக்கக்கூடாது. 6 குணங்களால் செயலையும் சம்பந்தத்தையும் அறியலாம். அதனால் செயலில் ஆன்மீகம், சம்பந்தத்தில் உண்மையும் இருக்க வேண்டும். 7 பணிவையும் சத்தியத்தையும் உங்கள் துணையாக்குங்கள். அப்போது ஒவ்வொரு காரியமும் அக்யூரேட்டாக நடக்கும். 8 அன்பை கேட்பதற்கு பதிலாக சுயமரியாதையிலிருந்து எல்லோருக்கும் மரியாதை கொடுங்கள். அப்போது அன்பிற்கு பத்திரமாவீர்கள். 9 யார் உண்மையான சுத்தமான சர்வீசபிளாக இருப்பாரோ அவரே பரமாத்மாவின் அன்பிற்கு பத்திரமானவர். 10 சேவை செய்து கொண்டே டபுள் லைட்டாக இருக்க வேண்டும். இதுவே எல்லாவற்றையும் விட பெரிய சேவை. 11 பெரிய விஷயத்தையும் சிறிதாக்கினால் ஈட்டியும் உள்ளாக மாறும். 12 கவலை முயற்சியில் தடை ஏற்படுத்துகிறது, சிந்தனை சாதனை மூலமாக வெற்றி கொடுக்கிறது. 13 மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை சதா நிலையாக வைத்திருக்க வேண்டுமென்றால் நல்லதாக சிந்திக்க வழியை கற்றுக்கொள்ளுங்கள். 14 இப்போதைய ஸ்திதியே கடைசியில் வேலைக்கு வரும். அதனால் உங்கள் ஸ்திதியை உருவாக்க கவனம் கொடுங்கள். 15 மனோபலத்தை அப்படி பெருக்குங்கள். அதனால் முள்காட்டில் தானும் பாதுகாப்பாக இருந்து பிறருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். 16 அப்பவித்திரத்திலிருந்து முக்தி பெற வேண்டுமென்றால் ஆன்மீக வைராக்கிய உணர்வை தாரணை செய்யுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.